அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை ஷாஸ்னோ சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷால்லா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா இன்றைக்கி பன்னீர் மசாலா ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 250 கிராம் பன்னீர், 2 பச்சை மிளகா, ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூனு. வெங்காயம் தக்காளியை நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்னிக்கு நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி சின்ன கப்பில் 1 கப்பு, கொஞ்சம் ஜீரகம் தாளிப்புக்கு. அடுப்பில் கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு பிறகு கட் பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்ததுக்கு பிறகு ஆற வச்சிருங்க. மிக்சியில் பேஸ்ட்டு போல் அரைக்கணும். வாங்க ஆட்டா மாவு பனைஞ்சிடலாம். ஆட்டா மாவும் உங்கள் ஃபேமிலிக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பனைஞ்சிக்கோங்க. நல்லா பனைஞ்ச பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கணக்காக ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைங்க. பிறகு நல்லா ஆற வச்ச மசாலாவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கோங்க. பிறகு சூடான கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. பிறகு காஷ்மீரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடான எண்ணெயில் சேர்த்துக்காதீங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா வரும். பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எண்ணெய் விட்டு வரும்போது பன்னீரையும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு பிறகு ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கோங்க.
ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க வீட்லேயே பாலை வந்து நல்லா குழம்பா காய்ச்சி ஆடையாக காய்ச்சி அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி வச்சுருந்ததுனால நான் இதில் 1/2 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். பிறகு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது நடுவில் கிண்டிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறமேல இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும்போது கொஞ்சோண்டு மல்லி இலையும் மேலே கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் மசாலா ரெடி. வாங்க சப்பாத்தி போடுறது பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை திரும்பியும் நல்லா வளைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை எடுத்த பிறகு மாவை ரொம்ப மெதுவாக வளர்த்துங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும், இல்லைன்னா ஒட்டிடும். முடிஞ்ச அளவு சாஃப்டாக பண்ணிங்க. தவா நல்லா சூடானதுக்கு பிறகு அடிப்பகுதியை போடுங்க. அதில் இந்த ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்தது பிறகு மறுபக்கத்தை வந்து அடுப்பில் வைங்க. இன்ஷால்லா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சப்பாத்தியும் ரெடி, பன்னீர் மசாலாவும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.